வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். சுமைகள். மேகத்தின் சுமை மழையாக பொழிகிறது. தாய் சுமக்கிறாள், குழந்தையை பிரசவிக்கிறார். சுமைகள் எப்போதும் சுகமானவைத்தான். சுமைகளால் ஏற்படும் மாற்றங்கள் மிக அருமையானவை. மலரின் சுமை காய் கனி. சுமை என்று நினைத்தால் சுகமே இல்லை. இப்படி சுமக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதனுடைய பலன்கள் சுகமாய் இருக்கும் பட்சத்தில் சுமைகள் சுகமாகத்தான் இருக்கும். ஆனால் சுமந்து பார்க்க ஆசைப்படுவதில் தவறில்லை. சுமந்து பார்க்க ஆசைப்படுவதில் தவறில்லை. சுமையாக மாறிடும் பல அழுத்தமான சுமைகளை நாம் சுமந்து நமக்கு நாமே சுமையாகி விடாமல் பார்த்து கொள்வது மிக அவசியம். சுமந்து பார்க்க ஆசைப்படுவதில் தவறில்லை. பல அழுத்தங்களை சுமந்து நமக்கு நாமே சுமையாக மாறிவிடுவது, அந்த சூழ்நிலை வராமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கை கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா போதும், எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எவ்வளவு சுமைகளை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன் தெரியுமா என்று அங்கலாய்த்துக் கொள்வார்கள். அந்த சுமைகளை எல்லாம் சுமந்து இறக்கி வைத்து விட வேண்டும். சுமந்து கொண்டே இருந்தால் நமக்கு நாமே சுமையாகி போவோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு நாமே சுமையாகி போவோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சுமை தாங்கி என்ற ஒரு திரைப்படம், திரு ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு பழைய திரைப்படம். இயக்குனர் திரு ஸ்ரீதர் அவர்களுடைய சிறப்பான இயக்கத்தில் வந்த ஒரு அருமையான திரைப்படம். அந்த திரைப்படத்தை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குடும்பத்தோடு அமர்ந்து பாருங்கள். ஒரு குடும்பத்தின் சுமையை ஒருவன் எவ்வளவு தாங்கி பிடிக்க முடியும், அந்த சுமைகளின் அழுத்தத்தால் அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு இழக்கின்றான், மாற்றிக்கொள்கின்றான் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது. இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிறைய மெகா சீரியல்களுக்கு இவை போன்ற திரைப்படங்கள் ஒரு கருத்து ஆதாரமாகவே அமைந்து விடுகின்றன. ஒரு குடும்பம், அதில் ஒருவன் மட்டும்தான் சுமைகளை சுமப்பான், அவனுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், இவைதான் இந்த காலத்துல தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் நிறைய சொல்லப்படுது. அந்த ஆணுக்குரிய கேரக்டரை பெண்ணா மாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அதே போலதான் அந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு 2.5 மணி நேரம் சுமைகளை தாங்குவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய பாடல்களும் அப்படித்தான் இருக்கும். பார்த்து சுமப்பதன் சுகத்தை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆனால் சுகமாய் இருக்கிறது என்று சுமந்து கொண்டே இருப்பது ஒரு பைத்தியகாரத்தனம், ஏமாளித்தனம். சுமந்து நமக்கு நாமே சுமையாக மாறிவிடாத அளவிற்கு நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே சுமப்பது சுகமாய் இருந்தாலும் சுமைகளை அடிக்கடி இறக்கி வைக்க முயற்சி செய்வோம். அப்பொழுது அந்த சுகம் நமக்கும் கிடைக்கும், பிறருக்கும் கிடைக்கும். வாழ்க மகிழ்வுடன். கொய்யாப்பழத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். கொய்யாப்பழம் நம்முடைய கண் பார்வை குறைபாடுகளை நீக்கி அவற்றை, அந்த குறைகளை எல்லாம் போக்கிடும் ஒரு ஊக்கியாக பயன்படுகிறது. எனவே கொய்யாப்பழத்தை நன்றாக உண்டு நம்முடைய கண் பார்வையை பாதுகாத்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.